गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा सद्गुरु विठ्ठलदास महाराज की जय. பரம பாகவதோத்தமனான பரீட்சித்து பிரம்மனிஷ்டால நமஸ்காரம் பண்ணி எப்படி இத்தனை கதைகள் ஞானிகளுடைய கதைகள்லாம் சொன்னேன், ரொம்ப சந்தோஷம். அப்பேற்பட்ட ஞானிகளுடைய வம்சத்தினுடைய குலக்கூட்டஸ்தனாக இருக்கக்கூடிய பிரியவிரதன் அவர் இந்த பூமியில் சஞ்சாரம் பண்ணும்போது அவர் சஞ்சாரம் பண்ணும்போது என்ன பண்ணினார், இன்னொரு சூரியன் போல எங்கேயுமே இருட்டு இருக்கக்கூடாதுன்னு தானே சஞ்சாரம் பண்ணினார். அப்படி அவர் சஞ்சாரம் பண்ணும்போது இந்த பூமியை முழுக்க சப்த தீபங்கள் சப்த சமுத்திரங்கள் ஏற்பட்டதுன்னு நீங்கள் சொன்னீங்களே, அந்த தீபங்கள்லாம் எவ்வளோ பெருசு, யாரெல்லாம் அதை பரிபாலனம் பண்ணினா அது எவ்வளோ தூரம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் சொல்லணும். இந்த சமுத்திரம்லாம் எந்த எல்லை பரியந்தம் இருக்குது, இதெல்லாத்தையும் நீங்கள் விஸ்தாரமாக சொல்லணும். இதுவுமே பிரியவிரத கிருதம் கர்ம கோணுகுரியாத் வினேஸ்வரம்னு பகவானை தவிர யாராலையும் இந்த காரியமானதை பண்ண முடியாதுன்னு நீங்கள் தான் அந்த பிரியவிரதனுடைய பெருமையை சொன்னேன். அப்பேற்பட்ட அந்த பிரியவிரதனால் விபாகம் செய்யப்பட்ட இந்த பூமி எவ்வளோ விஸ்தாரமாக இருக்குன்னு நீங்கள் சொல்லணும்னு பிரார்த்தனை பண்ணி கேட்ட உடனே பிரம்மனிஷ்டால் அதை மாத்திரம் சொல்லாதபடிக்கு இந்த பூமியினுடைய ஆதாரத்துலேருந்து ஆரம்பித்து எப்படி இருக்குது, முதல்லேருந்தே எப்படி இருக்குன்னு அதெல்லாம் சொல்லி அப்புறம் இந்த கதைகள்லாம் சொல்லி இப்படி விஸ்தாரமாக சொல்கிறார். இந்த பஞ்சமஸ்கந்தத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல 15 அத்தியாய பரியந்தம் பிரியவர்த்தன்லேருந்து ஆரம்பித்து வரிசையாக அவளுடைய கதைகள் அப்புறம் உபதேசங்கள் 15வது அத்தியாயத்தோட இந்த பிரியவிரதனுடைய வம்சமானது பூர்த்தியாகுது. இந்த 16லேருந்து ஆரம்பித்து பார்த்தா வரிசையாக இந்த பூமியில் இருக்கிறதெல்லாம் வர்ணிக்கிறார், சூரியனை பற்றி வர்ணிக்கிறார், கிரகங்களை பற்றி வர்ணிக்கிறார், அப்புறம் கடைசியாக நரக்கம் இது பரியந்தம் வர்ணித்து இதில் அத்தல வித்தல சுத்தல தலாத்தல மகாதல ரசாதல பாத்தாளம்னு 7 லோகங்கள், இவைகள் எல்லாத்தையும் இதிலேருந்து பார்த்தா இந்த பஞ்சமஸ்கந்தத்தில் முழுக்க இந்த வர்ணனை ரொம்ப அத்தியுதமாக இருக்கும். இப்படி பிரம்மனிஷ்டால்கிட்ட இந்த பிரியவிரதனுடைய அந்த ரதம் மூலியமாக விபாகமான அந்த தீபத்தை பற்றிலாம் கேட்ட உடனே மேலே பிரம்மனிஷ்டால் அந்த பிரியவர்த்தனுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்படி ஆரம்பிக்கும்போது சொல்கிறாராம், இந்த பகவானுடைய மாயா லீலா விபூதியாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சமானது எப்படி இருக்குப்பா, அதுக்கு எல்லையும் கிடையாது, அதை வர்ணிக்கவும் முடியாது, அப்படி ஒரு எல்லையற்ற பிரபஞ்சம் இது அப்படின்னு சொல்லிட்டு மேலே இந்த பூமியை பற்றி ஆரம்பிக்கிறார். முதல்ல இந்த பூமியில் பிரதானமாக இருக்கக்கூடிய தீபம் எதுன்னா ஜம்பூ தீபம். அந்த ஜம்பூ தீபத்தை வர்ணிக்கிறார். ஜம்பூ தீபம்னா இப்போ நம்ம பாரத தேசம் இருக்கே, இந்த பாரத தேசத்துக்கு மேலே சில நாடுகள் எல்லாம் சேர்ந்து இது ஜம்பூ தீபமாக வர்ணிக்கப்படுறது. இந்த ஜம்பூ தீபத்தை மொத்தம் 8 மலைகளால் பிரிக்கப்படுறதான். இதனுடைய அகலம் விஸ்தாரம்னு பார்த்தா 1,00,000 யோஜனை விஸ்தாரமாக இந்த ஜம்பூ தீபத்தை வர்ணிக்கப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட இந்த விஸ்தாரமான ஜம்பூ தீபத்தை 9 நாடுகளாக பிரித்தாலும் அந்த 9 நாடுகளாக பிரிக்கும்போது 8 மலைகளுடைய எல்லையை வச்சுண்டு 9 நாடுகளாக பிரித்து இந்த ஜம்பூ தீபத்தை பரிபாலனம் பண்ணின்ற இந்த ஆக்னீந்திரன் தன்னுடைய 9 குழந்தைகள் நாபி முதலிய 9 குழந்தைகளுக்கு இதை பிரித்து கொடுக்குறார். இதில் என்ன ஆச்சரியம்னா, இந்த யாருக்கு என்ன அந்த பையனுடைய பேர் தான் அந்த நாட்டினுடைய பேராக வச்சு கொடுக்குறார். இப்போ நாபி கிம்புருஷ ஹரிவருஷ இலாவிரதன்னு சொல்லிட்டு இப்படி அந்த பசங்களுடைய 9 பேரோட பேர், அந்த பசங்களுடைய 9 பேரே நாட்டு பேராக வச்சுட்டார். இந்த கண்ட்ரி நேமும் அந்த பசங்களுடைய நேமும் ஒன்று கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக அப்படி பிரித்து கொடுக்கப்பட்டது இந்த ஜம்பூ தீபமானது. இந்த ஜம்பூ தீபத்தில் இலாவிரதம் அப்படின்ற வருஷம், இங்கே வருஷம்னு சொல்கிறோன்னா நம்ம தமிழ் வருஷம் கிடையாது, வருஷம்னா இயர். ஆனால் இங்கே பாகவதத்தில் சொல்லக்கூடிய வருஷம் அப்படின்னா கண்ட்ரி, நாடு, தேசம். இந்த இலாவிரதம் அப்படின்ற பூமியில் மத்தியில் இருக்கக்கூடிய இதில் தான் மேரு மகாமேரு அப்படின்ற ஒரு பர்வதம் இருக்குது. அந்த மகாமேரு அப்படின்ற அந்த பர்வதத்தினுடைய ஆதாரத்தில் தான் இந்த பூமி முதலிய அத்தனை விஷயங்கள் இருக்குது அப்படின்னு வர்ணிக்கிறார். இப்போ நம்மளுக்கு பார்த்தா இந்த மகாமேரு கண்ணுக்கு தெரியாது, அதை பற்றின விஷயத்தெல்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன். அது இப்போ சொல்லும்போது பிரம்மனிஷ்டால் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த இலாவிரதம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நம்ம பாரத தேசத்துக்கும் மேலே ஹிமாலயத்துக்கும் மேலே வச்சுக்கலாம், அப்படி தான் வருது கிட்டத்தட்ட. அப்படி தான் அந்த பூமி மத்திய, அந்த பூமி மத்தியில் இலாவிரதம் அப்படின்ற அந்த வருஷத்தில் அந்த நாட்டில் அந்த பூமி மத்தியில் மகாமேரு அப்படின்ற இருக்கக்கூடிய இந்த மலை, இந்த மலை எப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப், கிட்டத்தட்ட இந்த பிரமிட் ஷேப்பில் இருக்கும், தங்கமயமான மலை.
அதனுடைய அளவு எவ்வளோ தூரம், அதில் என்னென்னைகள்லாம் இருக்குது, அது எந்த ஆதாரத்தில் இருக்குன்னு பிரம்மனிஷ்டால் மேலே வர்ணிச்சுன்னு வர. பிரம்மனிஷ்டால் இங்கே வர்ணிக்கும்போது இந்த மகாமேரு அப்படின்ற ஒரு மலையை சொல்கிற. இந்த மலையுடைய விஸ்தாரம் அளவுன்னு பார்த்தா 1,00,000 யோஜனை. 1,00,000 யோஜனைன்னா ஒரு யோஜனை கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர்னு வச்சுக்கலாம். அப்படின்னா 1,00,000 யோஜனைனா 13,00,000 கிலோமீட்டர்னு ஓரளவு வச்சுக்கலாம். அப்படி தங்கமயமாக இருக்கக்கூடிய மலை. அந்த மேரு எப்படி இருக்குன்னா இந்த ட்ரையாங்கிள், இந்த பிரமிட் ஷேப்பில் இருக்கும். இது என்ன சொல்கிறாருன்னா, இதுதான் இந்த பிரபஞ்சத்துக்கே ஆதாரமாக முதுகெலும்பு போல், இதில் தான் இந்த 14 லோகங்களும் இருக்குது அப்படின்றது போல் வர்ணிக்கிறார். இது நம்ம சாதாரண கண்ணால் பார்க்க முடியாது, அது வேறு டைமென்ஷனாக இருக்குது அப்படின்றது போல் வர்ணிக்கிறார். இது என்னென்னா, இந்த பூமி அப்படின்ற இந்த மண்டலத்தில் இந்த பூமியிலேருந்து மேலே கண்ணுக்கு தெரிவது போல் 42,000 யோஜனை, 42,000 யோஜனை மேலே இருக்குது, 58,000 யோஜனை பூமிக்கு அடியில் இருக்குது அப்படின்றது போல் சொல்கிறார். பூமிக்கு அடியிலன்னா பூமிக்குள்ளன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இந்த பூமி இப்போ நம்ம தெரியக்கூடிய இந்த பூமின்றது இதெல்லாம் ரொம்ப சின்ன அளவு. இந்த பூமி ஒரு மண்டலம் போல் வர்ணிக்கிறார், அது ஒரு பிராந்தம் மாதிரி வர்ணித்து அதுக்கு அடியில் இருக்குது அப்படின்றது போல் இதை வர்ணிக்கிறார். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, ஒரு தாமரைப்பூ இருக்குன்னா அந்த தாமரைப்பூ நடுப்புற ஒரு மொட்டு இருக்கே, அந்த மொட்டு போல் இந்த மகாமேருவானது இருக்குது, அந்த ஆதாரத்தில் 14 லோகங்க இருக்குன்னு இப்படிலாம் வர்ணிக்கிறார். இந்த மகாமேருவில் தான் முதுகெலும்பு போல் இந்த பிரபஞ்சத்தை தாங்கின்னு இருக்குது அப்படின்றது போல் வர்ணிக்கிறார். ஒரு தங்கமயமான மலை, அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, அது ஒரு வேறு டைமென்ஷனில் இருக்குது, அது சாதாரண கண்ணில் பார்த்தா தெரியாது அப்படின்றது போல் பிரம்மனிஷ்டால் இங்கே வர்ணிச்சன் வரார். பிரம்மனிஷ்டால் இங்கே வர்ணிச்சன் வரும்போது இந்த பூமத்தின்னு என்னென்னா, அந்த ஹிமாலயத்துக்கும் மேலே இருக்கிற அந்த பிராத்தத்தை பூமத்தியவாக வச்சுட்டுருக்கார், பூமி மத்தியமாக. அதை வச்சுட்டு அங்கேருந்து வடக்க என்ன சொல்கிறாருன்னா, ரம்யக்கன், ஹிரண்மயன், குரு அப்படின்ற 3 தேசங்கள். இன்றைக்கி நிறையா தேசங்கள்லாம் பிரிஞ்சிருக்கு, ஆனால் இவர் அப்போ அந்த காலத்தில் 3 தேசங்களாக பிரிஞ்சது. நீலஹா, ஸ்வேதஹா, ஸ்ருங்கவான் அப்படின்னு 3 மலைகள் தான் அதனுடைய எல்லைகளாக. அதை பிரித்து அதை இந்த ஆக்னேயத்திரன் பிரித்து அந்த குழந்தைகள்லாம் கொடுத்து அவளை பரிபாலனை பண்ணுறதுக்காக பிரித்து கொடுத்தான். அது 3 நாடுகளாக மாறினது. அந்த இலாவிரதம் அப்படின்னு பூமி மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பிராந்தத்துலேருந்து வடக்க இந்த நாடுகளானது இருக்குது. அது இந்த 3 மலைகளால், இந்த 3 மலைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறார். இந்த வடக்க இருக்கிற 3 தேசங்களுக்கும் உப்பு கடல் தான் எல்லையாக இருக்குது. இந்த இலாவிரதம்னு ஒரு மத்திய பிராந்தம்னு சொன்னேன், அதுலேருந்து தட்சிண திக் பாக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திஷதம், ஹேமகூட்டம், ஹிமாலயம் அப்படின்ற நம்ம சொல்கிறோமே இந்த ஹிமாலய மலைகள், இவைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இந்த 3 மலைகளும் ரொம்ப பெரிய பெரிய மலைகளும். அப்பேற்பட்ட 3 மலைகள், அந்த 3 மலைகளும் வச்சுட்டு 3 எல்லையாக பிரிக்கப்பட்டிருக்கு. அது என்னென்னா ஹரிவருஷம், கிம்புருஷம், பாரதம் அப்படின்ற 3 தேசங்களாக இந்த 3 மலைகளை வச்சு அந்தந்த எல்லைகளை வச்சு பிரிக்கப்பட்டிருக்கு இந்த இலாவிரதத்தினுடைய தட்சிண திக் பாகத்தில். அதுக்கப்புறம் இந்த இலாவிரதத்தை மேற்கு திக்கில் என்ன இருக்குன்னா, மால்யவான், கந்தமாதனன் அப்படின்ற 2 மலைகள், பெரிய பெரிய மலைகள். அந்த மலைகளுடைய எல்லையினுடைய சென்று கேத்துமாலம், பத்ராசம் அப்படின்ற 2 தேசங்கள் பிரிக்கப்பட்டன அப்படின்னு சொல்கிறார். எப்படி இதெல்லாம் சொல்லி இந்த மகாமேருன்னு சொன்னாரோன்னு, இந்த மகாமேருக்கு ஆதாரமாக 4 மலைகள் இருக்கான். மந்தரம், மேருமந்தரம், சுபார்ஷ்வம், குமுதம் அப்படின்னு. இவைகளும் கூட நம்ம கண்ணுக்கு பார்த்தா தெரியாது அப்படின்றது போல் வேறு டைமென்ஷனில் இருக்குது. இதெல்லாம் தேவர்களால் ஒண்டி தான் இதை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றது போல் வர்ணிச்சன் வரார். இதில் என்னென்னலாம் அதிசயங்கள் இருக்குன்னு மேலே சொல்லிட்டு வரார். அப்பேற்பட்ட இந்த 4 மலையிலையும் 4 முக்கியமான மரங்கள் இருக்கான். அது என்னென்னா மாமரம், நாவல் பழமரம், கதம்ப மரம், அப்புறம் ஆலமரம் அப்படின்னு இந்த 4 மரங்கள் இருக்குது. இந்த மரங்கள்லாம் என்னென்ன கிடைக்கிறது அப்படின்னு மேலே அதை சொல்லிட்டு வரார். அங்கே சில உத்தியானங்கள்லாம் இருக்குது, அதெல்லாத்தையும் வர்ணிக்கிறார் மேலே. நந்தனம், சைத்திரம், வைப்ராஜகம், சர்வதோபத்ரம் அப்படின்ட்டு 4 உத்தியானவனங்கள் இருக்கான். இந்த உத்தியானவனத்தில் தேவதைகள்லாம் சஞ்சாரம் பண்ணி அவரவர்களுக்கு வேணுங்கிறத அதில் கிடைக்கிறது. அது மூலியமாக இந்த தேவதா சஞ்சாரம்லாம் ஆகி அவள் சந்தோஷமாக இருக்கா. இதெல்லாம் நமக்கு போய் கண்ணாலையும் பார்க்க முடியாது, நம்மளுக்கு ஆக்சஸும் கிடையாது. அந்த மாதிரி உள்ள இடத்துல உள்ளவைகள். இது பரிபூர்ணமாக தேவதா ஸ்திரீகளுக்கும் தேவர்கள்கிட்ட இருக்கிறவளுக்கு மாத்திரம்தான் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம்.
அப்படி பார்க்கும்போது இந்த 4 மரங்கள் முக்கியமாக சொன்னோம்னோ, இந்த 4 மரங்களில் முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த மாமரம், அந்த மாமரத்துலேருந்து பழங்களானது நிறைய சிருஷ்டியாகி அங்கே ஒரு பெரிய நதியானது பிரவகிக்கிறது. அந்த நதியில் அந்த பழங்களானது நதியோடு சேர்ந்து பிரவாகமாக வருதான். அந்த பழங்களை சில ஸ்திரீகள் எடுத்து சாப்பிட்றா. அவருக்கு புண்ணியஜனர்கள் அப்படின்னு பெயர். இவர்கள் யாருன்னா பார்வதி தேவிக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவர்களாம். அப்படி அந்த பழங்கள் அவள் சாப்பிட்டு என்ன ஆச்சரியம்னா, அந்த பழங்கள் அவள் சாப்பிட்டான்னா அவள் சரீரத்தினுடைய வாசனையானது 10 யோஜனைக்கு சுகந்தமாக வீசுறதான் அந்த பழங்களுடைய பிரபாவத்தினால. அடுத்ததாக ஒரு மரம், நாவல் பழமரம் இருக்குன்னு சொன்னேன்ல. இந்த நாவல் பழத்துக்கு சம்ஸ்கிருதத்தில் ஜம்பு பழம் அப்படின்னு பெயர். இந்த நாவல் பழமரம் இருக்கே, அந்த மரத்தினுடைய பழங்கள்லாம் எடுத்துட்டு அந்த மரம் இருக்கிற கரையில் நதி ஓடுறது. இந்த நாவல் பழம்லாம் அதில் வருது. என்ன ஆச்சரியம்னா, இந்த நாவல் பழ மரம் இருக்கிற அந்த நதிக்கரையில் இருக்கிற இந்த மரத்தினுடைய பிரபாவத்தினால அந்த கரையில் இருக்கிற மண்ணெல்லாம் எப்படி இருக்குன்னா, சூரிய வெளிச்சம் பட்டு அந்த அந்த மண்ணே பார்த்தா தங்கம் போல் ஜொலிக்குமா. அப்படி ஜொலிக்கும்போது தேவர்கள்லாம் என்ன பண்ணுறான்னா, தனியாக போய் ஒன்று தங்கம் எடுக்காதபடிக்கு இந்த மண்ணையே எடுத்துட்டு கிரீடமாக பண்ணிட்டு தங்கமயமாக பண்ணிட்டு அதை போட்டுண்டு தேவதைகள்லாம் சஞ்சாரம் பண்ணுறா அப்படின்னு பிரம்மனிஷ்டால் வர்ணிக்கிறார். அடுத்ததாக கதம்ப மரம் இருக்குன்னு சொன்னோம்ல, அந்த கதம்ப மரம் ஒட்டினது போல் 5 அருவி கொட்டுறதான் தேன் அருவிகள். அதை யாரெல்லாம் பானம் பண்ணி அங்கே ஸ்நானம் பண்ணுறாளோ அவள் வாக்குலேருந்து புறப்பட்ட அந்த கந்தமானது, அந்த காற்றானது 100 யோஜனை பரியந்தம் சுகந்தத்தை வீசக்கூடிய பிரபாவத்தை கொடுக்கக்கூடியதான் அந்த கதம்ப மரத்துக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அருவியை உபயோகப்படுத்துபவர்களுக்கு. அடுத்ததாக பெரிய ஆலமரம் இருக்குன்னு சொன்னல, அந்த ஆலமரத்துக்கு அடியில் பால், தயிர், தேன், நெய், வெல்லம் இவைகள்லாம் தானாக உற்பத்தி ஆகுதான். இதெல்லாம் நாம் இங்கே லௌகிகமாக சாப்பிட்றோம் பார்த்தீங்களோ, இந்த மாதிரி இருக்காது. அது தேவ சிருஷ்டி, அது வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ரூபத்தில் இருக்குமே தவிர இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்படி ஒரு திவ்யமான ஒரு சிருஷ்டி அந்த ஆலமரத்து அடியிலேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய விஷயங்கள் இவைகளெல்லாம் தேவர்கள் மாத்திரம் சாப்பிடுவா, அவர்களுக்கு உள்ளது. இவைகள்லாம் சாப்பிட்டா எப்படி இருப்பான்றதும் பிரம்மனிஷ்டால் சொல்கிறார் மேலே. இந்த பதார்த்தங்கள்லாம் சாப்பிட்றவாளுக்கு என்னென்னா வியாதியே வராதான். அந்த ஆலமரத்து அடியில் இருக்கக்கூடிய இந்த பால், தயிர், தேன்லாம் சாப்பிட்றவர்களுக்கு வியாதி வராது. நிறச்சி போகிறதோன்னு நம்மளுக்கு வயசானா அந்த நிறைய இருக்காதான். அதுக்கப்புறம் அந்த துர்நாற்றம் வருதோன்னு சரீரத்தில் துர்நாற்றமே சுத்தமாக போயிடுமா. அதுக்கப்புறம் இந்த வெயிலெல்லாம் சஞ்சாரம் பண்ணோன்னா உடம்பு கருத்து போடும் பதில் அந்த மாதிரி எந்த பிரச்சனைகளும் இருக்காதான். அப்புறம் குளிர் பிரதேசத்துக்கு போனால் முகம்லாம் செவந்து போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கணும். அந்தந்த கிளைமேட்டுக்கு ஏதாவது போல் உடம்பு பாதிக்கிறதோன்னோ இந்த பாதிப்புகள் எதுவுமே இருக்காது. எப்பயுமே நித்திய யவனமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்வது போல் இருக்குது. இதெல்லாம் சொல்லும்போது பார்த்தா இந்த ஆலமரத்து அடியில் வரக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் இதுதானே இப்போ உலகத்தில் பெரிய பிஸ்னஸாக இருக்குது. அது மாத்திரம் வந்துருத்துன்னா இது எத்தனை லட்சம் கோடிக்கு விற்பான்னு தெரியல, அப்படி போயின்னு இருக்கு உலகம். அப்படி இதனுடைய இந்த ஆலமரத்து அடியில் இருக்கக்கூடிய இந்த பால், தேயிலாம் சாப்பிட்றவாளுக்கு இப்படி ஒரு இது. ஆனால் இது என்ன, இவைகள் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காது. இதெல்லாம் தேவர்களுக்கு மாத்திரம்தான் கிடைக்கும். இது வேறு டைமென்ஷனில் இருக்குது அப்படின்றது போல் சுகாச்சாரியால் சொல்கிறார். இந்த உலகத்துக்கே இந்த மகாமேரு தான் முதுகு தண்டு போல் ஒரு பிரமிடு போல் இருக்குதுன்னு சொன்னேன்ல, அதனுடைய உச்சியில் ஒரு நகரமாக தங்கமயமாக இருக்கக்கூடிய நகரமாக அப்படியே தங்கத்தினாலே எல்லாம் பறிப்பானாம். அதுதான் இந்த பிரம்மதேவனுடைய ஆஃபீஸாக. அவர் அங்கே தான் இந்த ஜெகத் சிருஷ்டிலாம் பண்ணுவார் அப்படின்னு இந்த மேருனுடைய உச்சியில் தங்கமயமான ஒரு நகரம், அந்த நகரத்தில் உட்காந்து தான் ஜெகத் சிருஷ்டிலாம் பிரம்மதேவன் பண்ணுறார் அப்படின்னு வர்ணிக்கிறார். அந்த தங்கமயமான நகரத்தையே 8 பாகமாக பிரித்து 8 திக்பாலகர்கள் இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேரு தான் இது எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்குது. அந்த மேருனுடைய உச்சியில் அந்த பிரம்மதேவர் இருந்துட்டு இந்த ஜெகத்தை சிருஷ்டி பண்ணிட்டுருக்கார் அப்படின்னு பிரம்மனிஷ்டால் வர்ணிக்கிறார். இவ்வாறு இந்த மேருனுடைய ஆதாரத்தில் இந்த பிரபஞ்சமானது இருக்குது அப்படின்றது போல் பிரம்மனிஷ்டால் வர்ணித்து இந்த மேருனுடைய உச்சியில் இருந்துட்டு இந்த பிரம்மதேவன் அஷ்டதிக்பாலர்களோடு சேர்ந்துட்டு ஆட்சி படைக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்ணுறார். அப்படி அந்த சத்தியலோகத்தில் இருக்கும்போது தான்
வந்து இந்த வாமனாவதார மூர்த்தியாக இருக்கக்கூடிய அவர் பாதத்தை கொண்டு போய் அங்கேருந்து கங்கை பிரவகிச்சா அப்படின்றதெல்லாம் அடுத்த அத்தியாயத்தில் வருது. இப்போ இவைகளெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது. கண்ணுக்கு தெரியலன்னா அது இல்லைன்னு அர்த்தமா அப்படின்னா, கண்ணுக்கு தெரியலன்னா இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இது என்னென்னா இதெல்லாம் ஒரு தனி டைமென்ஷனில் இருக்குது அப்படின்றது அர்த்தம். இப்போது உங்களுக்கு ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, எனக்கு வந்து பொதுவாக இந்த சயின்ஸு, இந்த ஸ்பேஸு, இந்த விஷயத்துலலாம் ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி. அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நான் நிறையா பார்ப்பேன். முன்னாடி இப்போ நிறையா சமயம் இருக்கிறதில்ல, முன்னாடிலாம் அந்த விஷயங்கள்லாம் நிறையா இந்த வீடியோ அதெல்லாம் பார்ப்பேன். ஏன் பார்ப்பேன்னா, நம்ம ரிஷிகள்லாம் நிறையாவே சொல்லியிருக்கா இந்த பாகவதத்துலலாம். இப்போ லௌகீகமாக எத்தனை விஷயத்தை கண்டுபிடிக்கிறான், அவளையும் சும்மா சொல்லக்கூடாது. ஏன்னா எத்தனை விஷயம் இதுக்காக லைஃபே தியாகம் பண்ணி இத்தனை தூரத்தில் இது இருக்குன்னு அந்த பிரமாணத்தோடு கண்டுபிடிக்கிறாளோனோ அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் அதை பார்க்கும்போது. என்ன ஒரு பகவான் சிருஷ்டி, எப்படி ஒரு சிருஷ்டி, இந்த பூமியை சரியாக இந்த இடத்துல வச்சு இது இந்த இடத்துல இப்படி சுற்றலைன்னா இது என்னென்னலாம் ஆகும், ஒரு கால் பூமி சுற்றிகிட்டே இல்லைன்னா இது என்னென்னலாம் ஆகும்னு எத்தனை விஷயத்தை இது பண்ணி இது பகவான் ஒருத்த மேலே நடத்தலைன்னா எப்படி நடக்கும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இது நான் யோசித்து பார்ப்பேன் நிறையா. அப்படின்னும்போது எனக்கு தோணும், இது என்னடா கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் இப்படி ஒன்று இருக்குமா அப்படின்னு நான் நினச்சி பார்ப்பேன். இது என்னடா மகாமேருன்னு சொல்கிறா, இப்போ இது இருக்குது இது இருக்குது. இப்போ வந்து நம்ம பார்க்கும்போது இத்தனை லட்சம் கிலோமீட்டர் வந்து ஒரு செகண்டில் லைட் சஞ்சாரம் பண்ணுறது, அதுதான் லைட் இயர் அப்படின்லாம் லௌகிகத்தில் வர்ணிக்கிறான். நீங்களும் நிறையா படிச்சிருப்பேன் இதில், சயின்ஸ் படித்தவாலாம். இப்போ வந்து ஒரு கிலோமீட்டர் வச்சுலாம் வந்து இந்த ஸ்பேஸை நிர்ணயிக்க முடியாது. அந்த லைட் இயரை வச்சு தான் நிர்ணயிப்பா இத்தனை கோடி தூரம் இந்த மில்கி வே கேலாக்ஸி இருக்குது, இத்தனை கோடி லைட் இயர்ஸ் இருக்குன்றதெல்லாம் சொல்லுவாள். அதெல்லாம் ஒரு தனி சயின்ஸ் பிரகாரம். இப்பொழுது இதெல்லாம் இருக்கணும். அதான் இப்போ இவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸில் பார்த்துட்டாலே, இப்போ பாகவத பிரகாரம் கணக்கு பிரகாரம் பார்த்தா இத்தனை லட்சம் யோஜனை தூரத்தில் நரக்கம் இருக்குது, இத்தனை லட்சம் யோஜனை தூரமில் இதெல்லாம் இருக்கே. அப்படின்னா இந்த டெலிஸ்கோப் வச்சு பார்க்கும்போது அவ்வளோ தூரம் போயிட்டாலே, அதுக்கும் தாண்டி போயிட்டாலே நம்ம கண்ணுக்கு தெரியுதே இது என்ன சத்தியமாக அசத்தியமான யோஜனை பண்ணிகிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட ஒரு காட்சி பார்க்கும்போது அதில் என்ன இருந்ததுன்னா, ஒருத்தன் சாதாரணமாக இருந்துட்டுருப்பான், சாதாரணமாக தான் அந்த பூமி ஆனது இருக்கும். ஆனால் ஒரு கண்ணாடி போட்டுண்டானா அது வேறு டைமென்ஷனுக்கு அவனை கொண்டு போகும். அப்போ என்னென்னா அங்கே இருக்கிற ஜனங்கள் வாழ்ந்துட்டுருப்பா, அவர்கள் இவாளை விட அட்வான்ஸ்டாக இருப்பாள். ஆனால் அந்த கண்ணாடியை கேட்டுட்டானா அது சாதாரணமாக இருக்கும். அந்த கண்ணாடியை போட்டுட்டான்னா அவளை கூட பேச முடியும். அப்படின்றதோட அந்த டைமென்ஷனை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அவனுக்கு ஒரு கண்ணாடி தேவைப்பட்டது. இதே ஒரு லௌகிகமான பிரமாணம் ஏதோ வச்சு எடுத்தால், எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மாதிரி அந்தந்த விஷயத்தை நம்ம பார்க்கணுன்னா அதுக்கும் உள்ள சாதனை வேணும். அப்போ எனக்கு தோணினது இதெல்லாம் சத்தியமாக இருக்குது பிரம்மனிஷ்டால் சொன்னது. அப்போ அதை நம்ம அந்த டைமென்ஷனில் இருக்கிறத ஆக்சஸ் பண்ணணுன்னா அதுக்கு தான் ரிஷிகள்லாம் மந்திரத்தையும் தியானத்தையும் வச்சுட்டு தேவர்கள் எந்த இடத்துல போய் சஞ்சாரம் பண்ணாலும் அந்த இடத்த பரியந்தும் ரிஷிகள் தபஸ் மூலியமாக சஞ்சாரம் பண்ணிட்டு வந்தா. எப்படி ஒரு லௌகிகமாக ஒரு இதில் பார்க்கும்போது அந்த கண்ணாடி போட்டுண்டா அவனால் அந்த இன்னொரு டைமென்ஷன் ஆக்சஸ் பண்ண முடியுன்றது தெரிஞ்சதோ, அதே போல் ரிஷிகள்லாம் என்ன பண்ணினா அப்படின்னு நான் நினச்சேன். தபஸ்னாலேயும் அவர்களுடைய தியானத்தினாலேயும் மனசுக்குள்ளே பவர் சொல்கிறாருன்னு. பட் ஜலபரதர் வர்ணிக்கும் போது என்ன சொல்கிறாரு, இந்த மனசனுடைய எவ்வளோ பவர்ஃபுல்லானதுன்னு உனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாரனோ, அந்த மனசை வச்சுட்டு அடக்கி தியானத்தினால இந்த இடத்துலலாம் பார்த்து அதெல்லாம் பார்த்து நம்மளுக்கு சொல்ல முடிஞ்சுது அப்படின்ட்டு சொல்லியிருப்பான்னு நினைப்பேன். ஏன்னா என்ன சத்தியம் பாருங்க, இத்தனை விஷயங்கள் இப்போ தெரிஞ்சுட்டு சொல்கிறா. ஆனால் முன்னாடியே பார்த்தா இந்த கிரகணங்கள் இந்த இடத்துல வருது இது வருதுன்றத குறித்து வச்சிடுறாளோன்னு. இந்த சமயத்தில் கிரகணம் வருதுன்னா சரியாக வருது, அந்த சமயத்தில் எந்த கணக்கில் அவள் அதெல்லாம் பண்ணுறான், ஏதோ ஒரு இந்த ஸ்பேஸ் பற்றிலாம் தெரிஞ்சதுனால தானே பண்ணுறான். அதனால் எனக்கு அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். அதனால் இதை பற்றி நிறையா தெரிஞ்சுப்பேன். அதனால் என்ன தோணுதுன்னா, இவைகள் எல்லாம் இருக்குது, அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்குள்ள அதனுடைய இது நம்மள்கிட்ட இல்லை. அதனால் இது உடனே அது இல்லைன்னொடனே அங்கே இல்லைன்னு நம்ம நினைக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். இது வந்து ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும், பகிர்ந்து கொள்ளும் போல் தோணினது. அதனால் இந்த மேரு ஆனது எப்படி இருக்குன்னா, இதான் இந்த உலகத்துக்கு முழுக்க முதுகுதண்டு போல் ஆதாரமாக இருக்குது. அதில் உச்சியிலே இருந்துட்டு பிரம்மதேவன் மற்ற லோகத்தை எல்லாத்தையும் இந்த உலகத்தையும் தங்கமயமான நகரத்தில் பரிபாலனை பண்ணிட்டு இருக்கார் அப்படின்றத பிரம்மனிஷ்டாலுடைய வாக்கு. அதோட இந்த அத்தியாயமானது பூர்த்தியாகுது. மேலே எல்லோரும் கடந்து பாராயணம் பண்ணுவோம். அச்ச ஷோடசோऽध्यायः ராஜோவாச்ச உக்தஸ்த்வயா பூமண்டலாயாம் அவிசேஷः
यावदादित्यस्तपति यत्र चासो ज्योतिषां गणैः चन्द्रमावासः दृश्यते तत्रापि प्रियौरथरथचरणपरिखातैः सप्तभिः सप्तसिन्धव उपक्लृप्ताः यत एतस्याः सप्तद्वीपविशेषविकल्पः त्वया भगवन् खलु सूचित एतदेवाखिलमहं मानतः लक्षणतश्च सर्वं विजिज्ञासामि भगवतः गुणमये स्थूलरूपे आवेशितं मनः ह्यगुणेऽपि सूक्ष्मतम आत्मज्योतिषि परे ब्रह्मणि भगवति वासुदेवाख्ये क्षममावेशितुं तदुहैतत् गुरो अर्हसि अणुवर्णयितुमिति ऋषिरुवाच न वै महाराज भगवतः मायागुणविभूतेः काष्ठां मनसा वचसा वा अधिगन्तुमलं विबुधायुषापि पुरुषः तस्मात् प्राधान्येनैव भूगोलकविशेषं नामरूपमानलक्षणतः व्याख्यास्यामः यो वायं द्वीपः कुवलयकमलकोशाभ्यन्तरकोशः नियुतयोजनविशालः समवर्तुलो यथा पुष्करपत्रम् यस्मिन्नववर्षाणि नवयोजनसहस्रयामानि अष्टभिः मर्यादागिरिभिः सुविभक्तानि भवन्ति येषां मध्ये इलावृतं नाम अभ्यन्तरवर्षं यस्य नाभ्याम् अवस्थितः सर्वतः सौवर्णः कुलगिरिराजः मेरुः द्वीपायाम् असमुन्नाहः कर्णिकाभूतः कुवलयकमलस्य मूर्धनि 32 सहस्रयोजनविततः मूले 16 तावतान्तर्भूम्यां प्रविष्टः उत्तरोत्तरेण इलावृतं नीलः श्वेतः शृङ्गवानिति त्रयोरम्यकहिरण्मयकुरूणां वर्षाणां मर्यादागिरयः प्रागायता उभयतः क्षारोदावधयः 200 पृथवः एकैकशः पूर्वस्मात् उत्तरः दशांशाधिकांशेन दैर्घ्य एव रसन्ति एवं दक्षिणेन इलावृतं निषधः हेमकूटः हिमालयः इति प्रागायता यथा नीलादयः अयुतयोजनोत्सेधा हरिवर्ष किं पुरुषभारतानां यथा संख्यम् तथैव इलावृतम् अपरेण पूर्वेण च माल्यवत् गन्धमादनौ
आनीलनिषधायतौ द्विसहस्रं पप्रथतुः केतुमालभद्राश्वयोः सीमानं विदधाते मन्दरः मेरुमन्दरः सुपार्श्वकुमुदः इति अयुतयोजनविस्तारः उन्नाहाः मेरोः चतुर्दिशम् अवष्टम्भगिरयः उपक्लृप्ताः चतुर्श्वेतेषु चूतजम्बूकदम्ब न्यग्रोधाः चत्वारः पादपप्रवराः पर्वतकेतव इव अधिसहस्रयोजन उन्नाहाः तावत् विटपविततयः शतयोजन परिणाहाः हृदाश्चत्वारः पयोमद्भिक्षुरस मृष्टजलायदुपस्पर्शिनः उपदेवगणाः योगैश्वर्याणि स्वाभाविकानि भरतर्षभा धारयन्ति देवोद्यानानि च भवन्ति चत्वारि नन्दनं चैत्ररथं वैभ्राजकं सर्वतो भद्रमिति येष्वमरपरिवृढाः सहसुरललनाललाम यूथपतयः उपदेवगणैः उपगीयमानमहिमानः किल विहरन्ति मन्दरोत्सङ्ग एकादशशतयोजन उत्तुङ्गदेवचूतशिरसः गिरिशिखरस्थूलानि फलानि अमृतकल्पानि पतन्ति तेषां विशीर्यमाणानाम् अतिमधुरसुरभिसुगन्ध बहुलारुण रसोदेन अरुणोदानामनदी मन्दरगिरिशिखरात् निपतन्ति पूर्वेण इलावृतम् उपप्लावयति यदुपचोषणाद्भवान्या अनुचरीणां पुण्यजनवधूनाम् अवयवस्पर्शसुगन्धवातः दशयोजनं समन्तात् अनुवासयति एवं जम्बूफलानाम् अत्युच्चनिपातविशीर्णानाम् अनस्थितप्रायाणाम् इभकायनिभानाम् रसेन जम्बूनामनदी मेरुमन्दरशिखरात् अयुतयोजनात् अवनितले निपतन्ति दक्षिणेन आत्मानं यावदिलावृतम् उपस्यन्दयति तावत् उभयोरपि रोधसौर्या मृत्तिका तद्रसेन अनुविद्यमाना वाय्वर्कसंयोगविपाकेन सदा अमरलोकाभरणं जाम्बूनदं नाम सुवर्णं भवति यदुगवावविबुधादयः सह युवतिभिः मुकुटकटककटिसूत्रादि आभरणरूपेण खलु धारयन्ति यस्तु महाकदम्बः सुपार्श्वनिरूढः यास्तस्य कोटरेभ्यो विनिसृताः पञ्चायाम् अपरिणाहाः पञ्चमधुधाराः सुपार्श्वशिखरात् पतन्त्यः
अपरेण आत्मानम् इलावृतम् अनुमोदयन्ती या ह्युपयुञ्जानानां मुखनिर्वासितवायुः समन्तात् शतयोजनम् अनुवासयति एवं कुमुदनिरूढः यः शतवल्शो नाम वटस्तस्य स्कन्धेभ्यो नीचीनाः पयोदधीमधुघृत गुडान्नादि अम्बरशयनासनाभरणादयः सर्व एव कामदुघाः नदाः कामदुगाग्रात् पतन्तः तमुत्तरेण इलावृतम् उपयोजयन्ति यानुपजुषाणानां न कदाचिदपि प्रजानां वलीपलितक्लमस्वेद दौर्गन्ध्य जरामय मृत्युशीतोष्ण वैवर्ण्य उपसर्गादयः तापविशेषाः भवन्ति यावज्जीवं सुखं निरतिशयमेव कुरङ्गकुरर कुसुम्भवैकङ्कत्रिकूटशिशिर पदङ्गरुचकनिषध शिनीवासकपिलशङ्ख वैदूर्यजारुधि हंसर्षभनागकालञ्जर नारदादयः विंशतिगिरयः मेरोः कर्णिकाया इव केसरभूताः मूलदेशे परित उपक्लृप्ताः जठरदेवकूटौ मेरुं पूर्वेण 18 योजन सहस्रमुदगायतौ 200 पृथुतुङ्गौ भवतः एवम् अपरेण पवनपारियात्रौ दक्षिणेन कैलासकरवीरौ प्रागायतौ एवम् उत्तरतः त्रिशृङ्गमकरावष्टभिः एतैः परिस्तृतो अग्निरिव परितः चकास्ति काञ्चनगिरिः मेरोर्मूर्धनि भगवतः आत्मयोनेः मध्यतः उपक्लृप्ताम् पुरीम् अयुतयोजनसाहस्रीं समचतुरस्रां शातकौम्भीं वदन्ति तामनुपरितः लोकपालानाम् अष्टानां यथादिशं यथारूपं तुरीयमानेन पुरः अष्टौ उपक्लृप्ताः श्रीहरये नमः श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां पञ्चमस्कन्धे भुवनकोशवर्णनं नाम षोडशोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठल दास महाराज की जय।